இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் சூப்பரான ஒரு 3 பிஹெச்கே வீடு தான் இன்றைக்கி நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போகிறோங்க. வீடு அமைஞ்சிக்கிற லொக்கேஷனை பற்றி நான் ஃபஸ்ட்டு பேசிடுறேங்க. நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்திங்கன்னா துடியூர்லேருந்து நம்ம கணுவாய் போகிற வழியில் பார்த்திங்கன்னா யுவபாதி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டு குட்டீஸில் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நல்ல ஏரியாவில் தான் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3 சென்ட் லேண்ட் ஏரியா தாங்க. ஆனால் வீட்டை வேறு லெவலாக பிளான் பண்ணி இன்டீரியர் ஒர்க்கும் சரி, வீட்டுக்கு அமைஞ்சுக்கிற பெயிண்டிங் ஒர்க்கும் சரி, எலிவேஷன் சரி, எந்த ஒரு குறையும் இல்லாமல் வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இந்த வீட்டை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்கில் போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற லேண்ட் மிஷின் பார்த்துடலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 3 சென்ட் இடத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை டூப்ளெக்ஸ் மாடலில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் மெயின் டோர் நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரொம்ப டார்க் கலரில் வாட்டர்ஸ்க்கெலாம் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் சின்னதாக வந்து ஒரு பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இதை போக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டோட எலிவேஷன் பார்க்குறக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது. காம்பவுண்ட் வாலுக்கும் பார்த்திங்கன்னா ப்ளைனாக விடாமல் அதில் நமக்கு சூப்பராக வந்து ஸ்பெஷல் பார்ட்டி பார்த்து அதில் நமக்கு கிராஷ் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நமக்கு அதில் உடன் பேனல் வச்ச மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 11.5K 22. கார் பார்க்கிங் ஏரியா மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் நம்மளுக்கு சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் கிழமை பார்த்திங்கன்னா செக்கு டைப்பில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் பிளேஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் நம்மளுக்கு சூப்பராக கிளாஷாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு டபுள் டோர் வச்சு நம்மளுக்கு தேக்கு மரத்தில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு சின்னதாக வந்து ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம அப்போ ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16க்கு 17ன்னு சொல்லிட்டு பெருசாக நமக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா சவுத் சைட் வாலில் ஃப்ரண்ட் சைடில் பெருசாக நமக்கு ஒரு யூபிஎஸ்னை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைட் வாலில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு யூபிஎஸ்னை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸி, அதாவது ஐ க்ளோஸி வெட்டிஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கோ லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே நம்மளுக்கு கிச்சன் போர்டில் சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணி அதில் ஒயிட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் சூப்பராக ஸ்பாட் லைட் ஸ்ட்ரிப் லைட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. சென்டரில் நமக்கு சின்னதாக வந்து ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஸ்டாக்கேஸ் ஏரியா கீழே நமக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி வந்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ், வைஃபை கனெக்ஷன் எல்லாமே வச்ச மாதிரி உங்களுக்கு சூப்பராக ட்ராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட க்யூட்டான அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் ஹால். அதுக்கு போகிற என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு உடன் பார்ட்டிஷன் ஒர்க் வந்து செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நமக்கு WPC பேனல்ஸ் வச்ச மாதிரி ஃபினிஷிங் பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்பவும் கிளாஸியாக இருக்குது. இதை தாண்டி நம்ம அப்படியே உள்ள என்ட்ரி ஆகணும்னா ஃபஸ்ட்டு நம்ம டைனிங் ஹாலில் பார்த்துடலாம். டைனிங் ஹாலும் கிச்சனும் நம்மளுக்கு 10க்கு 17 சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் அந்த பார்ட்டிஷனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பூஜை யூனிட் வந்து வடக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பூஜை டோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீன்ஸு லேசர் கட் மூலிமா உங்களுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலுக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது பார்த்திங்கன்னா வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து மாடர்ன் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஷேப்பில் கிரானைட்டாக நம்மளுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே நம்மளுக்கு நிறைய பேஸ் யூனிட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா RCC லேப்டாப் யூனிட், மசாலா டேப், வென்டிலேஷனுக்காக பார்த்திங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் விண்டோ, ஃப்ளோரிங் எல்லாமே வந்து மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட பேக் அண்ட் சைடு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட், அதாவது ஜலமொழியில் பார்த்திங்கன்னா போர்வெல்லி வாட்டர் சம்பு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டோர்லேருந்து அப்படியே நம்ம ரிவர்ஸ் வந்து யூட்டர்ன் பண்ணோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைச்சிக்கிற டவுன் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். எல்லா பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்திங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 8க்கு 12 சொல்லிட்டு சின்னதாக நம்மளுக்கு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
சவுத் சைடு லேஃப்ட் ஏரியாவில் மட்டும் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 2 கார்னர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட்டரில் ஃபிட் பண்ணி சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 4. இதில் பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. பாத்ரூமுக்கு வால்லேருந்து ஃப்ளோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர்லேருந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட இன்னர் ஸ்டேர்கேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் மேட் ஃபினிஷில் நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டபுள் ஹைட் வால் கொடுத்து அதில் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு எல்லாமே எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஸ்டிப் லைட் ஸ்பாட் லைட்டில் பயன்படுத்தி ஃபால் சீலிங்கை வேறு லெவலாக ரெடி பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு எஸ்எஸ்டியில் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் லைட் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே அப்படியே நம்ம ரைட்டில் டர்ன் பண்ணோம்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைச்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 16 சொல்லிட்டு பெரிய நம்மளுக்கு ஒரு கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கிளாசி ஃபினிஷில் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் சைட் வால் லேஃப்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரர் அதில் நமக்கு வாட்டர் வந்து நல்ல கிளாசி ஃபினிஷில் ஒயிட் கலர் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு 8க்கு 5ன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பேஷியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னோமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பாத்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம இந்த பெட்ரூமில் இருந்து வீட்டோட கவர் பால்கனி போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னா வீட்டோட க்யூட்டாக அமைஞ்சிக்கிற சின்ன பால்கனி ஏரியா பார்த்துடலாம். இந்த பால்கனி ஏரியா நம்மளுக்கு மொத்தமாக 5க்கு 10 அடியில் நம்மளுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டஃபன் கிளாஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 17க்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ்ஸில் ஃபிட் பண்ணி மேலே சீலிங்கில் 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறதே இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் நம்மளுக்கு 6க்கு 6 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு பாத்ரூமுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட் ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் ஏரியா கீழே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வாட்டர் ஃபிட் பண்ணி அதில் நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படி நம்ம வெளியே வந்து லெஃப்ட்டில் டர்ன் பண்ணோம்னா வீட்டோட மேலே டெரஸ் போகிறதுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்டர் லேயர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம வெளியே வந்தோம்னா இங்கே நம்மளுக்கு யூட்டிலைட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக அவுட்டர் லைன், பிளக் பாயிண்ட், டேப் கனெக்ஷன் எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. வாலுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிளாசி ஃபினிஷில் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. தரைக்கு முழுமை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நமக்கு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நமக்கு சின்னதாக வந்து சிவில் ஒர்க் பண்ணி பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே 2 சின்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட் இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர்லேருந்து நம்ம கணவாய் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யுவபாரதி ஸ்கூலுக்கு பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 1,15,00,000 ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. ஓகேங்க, இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.